இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 12-16 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாழ்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கிறது. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 19. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13-17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர்
அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். யாரையும் கைவிடாத இயேசு. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தையைப் போல புத்துயிர் அளிக்கக்கூடிய இதயத்தை மகிழ்விக்கக்கூடிய உயிருள்ள ஒன்று இவ்வுலகில் இருக்க முடியுமா என்பது சந்தேகம். இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 19 2 பகுதிகளை கொண்டது. இதன் முதல் பகுதி கடவுளின் மாட்சி படைப்பில் எப்படி வெளிப்படுகிறது என்பதையும், இரண்டாவது பகுதி கடவுளின் மாட்சி அவரது வார்த்தையில் எப்படி வெளிப்படுகிறது என்பதையும் எடுத்து கூறுகிறது. கடவுளின் திருச்சட்டம் புத்துயிர் அளிக்கிறது. அது இதயத்தை மகிழ்விக்கிறது, உண்மையானது என்று கூறுகின்ற திருப்பாடல் ஆசிரியர், என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என்கிறார். இன்றைய முதல் வாசகத்தின் முதல் பகுதி கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது என்று இதே கருத்தினை சொல்கிறது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது என்று கூறுகின்ற எபிரேய திருமுகத்தின் ஆசிரியர், வார்த்தையாம் இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை முதல் வாசகத்தின் இரண்டாவது பகுதியில் தெளிவுபடுத்துகிறார். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, அரியணையை அணுகி செல்வது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. ஆனால் இரக்கத்தை பெறவும் அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்லலாம். எபிரேய திருமுகத்தின் ஆசிரியர் இந்த வார்த்தைகளை என்பிக்கும் வகையில் இருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்தில் லேவியின் மத்தேயுவின் அழைப்பை குறித்து வாசிக்கிறோம். இயேசு தன்னை அழைத்ததும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கின்ற மத்தேயு தன்னுடைய வீட்டில் ஒரு விருந்து படைக்கிறார். அந்த விருந்தில் பாவிகள் உட்பட பலரும் கலந்து கொள்கிறார்கள். அப்போது இயேசு வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் உணவு உண்பது பற்றிய பேச்சு எழும்போது இயேசு அவர்களிடம், நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார். பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்த வகையில் அனைவரும் பாவிகளே என்று ரோமேரிக்க கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 23 தூய பவுல் கூறுகிறார். அதனால் நம்மை தேடி வரும் இரக்கமிக்க தலைமை குருவும் வாழ்வு தரும் வார்த்தையை கொண்டிருக்கும் இயேசுவை நாம் அணுகி சென்று அவரது ஆசியை பெறுவோம். டேனியல் வெப்ஸ்டரை தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது. அமெரிக்காவை சேர்ந்த வழக்கறிஞரும் அரசியல் தலைவருமான இவர் தன்னிடம் காணப்படும் எல்லா நற்பண்புகளுக்கும் திருவிவிலியம்தான் காரணம் என்று ஒருமுறை குறிப்பிட்டார். சிறு வயதில் அவரது பெற்றோர் அவருக்கு
திருவிவிலியம் வாசிக்க கற்றுக் கொடுத்தனர். அவர் அதை நன்றாக கற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் திருவிவிலியத்தை ஆழமாக வாசித்து நல்ல மனிதராய் வாழ்ந்து வந்தார். திருவிவிலியத்தை கருத்தூன்றி வாசித்தால் நிச்சயம் அது நம் வாழ்வில் பயனளிக்கும். நாம் திருவிவிலியத்தை கருத்தூன்றி வாசித்தால் நிச்சயம் அது நம் வாழ்வில் பயனளிக்கும். நாம் திருவிவிலியத்தை வாசித்து இயேசுவைப் போல இரக்கமுள்ளவர்களாய் இருக்க முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் 119 அதிகாரம் 2வது வசனத்தில் கூறுகிறது. இன்று நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், அன்றாடம் திருவிவிலியத்தை ஆழமாக வாசிக்க முயற்சி செய்வோம். வாசித்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். இயேசு இரக்கமுள்ளவராயிருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.